டயனகமகேயின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடமானதை தொடர்ந்து முஜிபுர் ரஹ்மான் இன்று பாராளுமன்ற உறுப்பினராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். අභිනව මන්ත්‍රීතුමාගේ නිල ප්‍රතිඥාව දිවුරු මුජිබුර් රහමන් මැතිතුමා කොළඹ දිස්ත්‍රික්කය. முஜிபுர் ரஹ்மான் கடந்த பொதுத் தேர்தலில் வெற்றியீட்டி கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். அதன் பின்னர் மாகாண சபை தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு போட்டியிடுவதற்கு அவர் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். எவ்வாறாயினும் மாகாண சபை தேர்தல் காலவரையறையின்றி பிற்போடப்பட்டது. அண்மையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் டயனா கமகேயின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டது. டயனா கமகே ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்றம் நுழைந்தார். அதற்கமைய குறித்த தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மான் சபாநாயகர் முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். பஸ்நாහිර පළාතේ ගුරු පුරප්පාඩු පිරවීමේ ක්‍රියාවලිය ආරම්භ කරලා තිබෙනවා. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கருத்து வெளியிடுகையில் கொழும்பு மாவட்டத்தில் ஆசிரியர் வெற்றிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றன. குறித்த மாவட்டத்தில் 6000 வெற்றிடங்கள் காணப்பட்ட போதிலும் 2051 பேருக்கு மாத்திரமே நியமனங்கள் வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 1200 வர்த்தகத்துறை பட்டதாரிகள் விண்ணப்பித்திருந்த போதிலும் அவர்களில் ஒருவருக்காவது நியமனம் வழங்கப்படவில்லை. இது தொடர்பில் விளக்கமளிக்குமாறு கல்வி அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கின்றேன் என்று தெரிவித்தார். උපාධිධාරීන් 23000ක් බඳවා ගැනීම සඳහා සමස්ත පළාත් 9ටම இதற்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த 23000 அபிவிருத்தி உத்தியோகத்தர்களிலிருந்து பட்டதாரி ஆசிரியர்களை நியமிப்பதற்கு நாம் 9 மாகாணங்களிலிருந்து விண்ணப்பங்களை கோரியிருந்தோம். 52000 விண்ணப்பங்கள் எமக்கு கிடைக்கப்பெற்றன. 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் தேதி குறித்த விண்ணப்பதாரிகளுக்கான பரீட்சை ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தோம். ஆனால் 23 பேர் குறித்த நியமனத்திற்கான வயது எல்லையை 45ஆக அதிகரிக்குமாறு கோரி நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தினார்கள். மேலும் சிலர் பரீட்சை நடத்தாது நியமனம் வழங்குமாறு கோரினார்கள். இந்த 2 விடயங்கள் மீதும் தற்போது வரை நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் தடை உத்தரவை எம்மால் மீற முடியாது. எனினும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் சேவையிலிருந்து இடைவிலகிய ஆசிரியர்களின் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியை நாம் அமைச்சரவையிடம் பெற்றுக் கொண்டுள்ளோம். அந்த வகையில் குறித்த நியமனங்களை வழங்கிக் கொண்டு செல்லும் போது மேலும் சில தரப்பினர் அதற்கு எதிராகவும் தடை உத்தரவொன்றை பெற்றுள்ளனர். இந்த தடை உத்தரவுகள் நீக்கப்பட்டதன் பின்னர் எஞ்சிய பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்தார். අද දිනේ වෙන්න කලින් ඉතුරු කොටස් ප්‍රමාණයකටත් දීගෙන ගියා. අද තහනම් නියෝගයක් දුන්නොත් ගරු විපක්ෂ நாயகතුමා කියන ඉතුරු උපාධිධාරීන්ටත් පත්වීම දෙන්න පුළුවන්. உலகின் மிக பாரிய ஜனநாயக தேர்தலாக கருதப்படும் இந்திய பாராளுமன்ற தேர்தல் மக்கள் மத்தியில் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது மே மாதம் 13ஆம் தேதி 4ஆம் கட்ட வாக்களிப்பு இடம்பெறவுள்ளது. இந்திய பொதுத் தேர்தல் 2024 பெறுபேறுகள் எதிர்வரும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வெளியிடப்படவுள்ள நிலையில் மக்கள் இந்த தேர்தல் முடிவுக்காக மிகவும் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். இனி இது தொடர்பான ஒரு கண்ணோட்டம். இந்தியாவின் 18வது மக்களவைக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தல் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் திகதி ஆரம்பமாகிய நிலையில் இது எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் திகதி வரை 7 கட்டங்களாக இந்தியாவின் பல பிரதேசங்களில் இடம்பெறவுள்ளது. இம்முறை இந்திய பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிப்பதற்காக 970 மில்லியன் வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். சுமார் 6 வார காலமாக 7 கட்டங்களாக வாக்களிப்பு இடம்பெறுகின்றது. இந்திய பாராளுமன்ற தேர்தலில் இம்முறை 543 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்றனர். 6 தேசிய கட்சிகள் 57 மாநில கட்சிகள் உட்பட 2597 சிறு கட்சிகள் தேர்தலில் போட்டியிடுவதாக இந்திய தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்த தேர்தலுக்காக 10 லட்சம் வாக்குச்சாவடிகளும் 5.5 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் பயன்படுத்தப்படும். அதேவேளை சுமார் 1.5 கோடி தேர்தல் பணியாளர்கள் பாதுகாப்பு படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். இதேவேளை கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் திகதி தமிழகத்தின் சில தேர்தல் தொகுதிகளை உள்ளடக்கியவாறு இடம்பெற்ற முதற்கட்ட வாக்களிப்பில் அரசியல் பிரமுகர்கள் உட்பட திரையுலக முன்னணி நட்சத்திரங்கள் பலரும் வாக்களித்திருந்தனர். ஏப்ரல் 19ஆம் திகதி வாக்களித்த மக்கள் தேர்தல் முடிவை தெரிந்து கொள்வதற்காக சுமார் 45 நாட்கள் காத்திருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பிரதான எதிர்க்கட்சியான இந்திய தேசிய காங்கிரசிற்கும் இடையில் இம்முறை பலத்த போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
முதற்கட்ட வாக்கெடுப்பில் 21 மாநிலங்களைச் சேர்ந்த 102 தேர்தல் தொகுதிகளில் வாக்கெடுப்பு இடம்பெற்றது. அவ்வாறே இரண்டாம் கட்ட வாக்களிப்பு கடந்த 26ஆம் திகதியும் 3ஆம் கட்ட வாக்களிப்பு மே மாதம் 7ஆம் திகதியும் நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் எதிர்வரும் திங்கட்கிழமை அதாவது மே மாதம் 13ஆம் திகதி 4ஆம் கட்ட வாக்களிப்பு இடம்பெற உள்ளது. அவ்வாறே 5ஆம் கட்ட வாக்களிப்பு மே மாதம் 20ஆம் திகதியும் 6ஆம் கட்ட வாக்களிப்பு மே மாதம் 25ஆம் திகதியும் 7ஆம் கட்ட வாக்களிப்பு ஜூன் மாதம் 1ஆம் திகதியும் இடம்பெற உள்ள நிலையில் இந்திய மக்கள் வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தேர்தலாக காணப்படும் இந்த தேர்தலின் முடிவுக்காக மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கின்றார்கள். நாட்டின் பொருளாதாரத்தில் முதுகெலும்பாக விளங்கும் தேயிலை பயிர்ச்செய்கையை மிகவும் அர்ப்பணிப்புடனும் வெறுப்புடனும் ஆங்கிலேயர் காலம் தொடக்கம் தோட்டத் தொழிலாளர்கள் பரம்பரையாக மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தோட்டத் தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளமாக 1700 ரூபாவை பெற்றுக் கொடுக்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு தோட்டத் தொழிலாளர்கள் தமது பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர். இலங்கையின் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதில் பாசிக்குடா கடற்கரை உலக புகழ்பெற்ற கடற்கரைகளில் தனிச்சிறப்புகளை கொண்டதாக விளங்குகின்றது. உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பிரயாணிகளை இலங்கையில் அதிகம் கவரும் இடங்களில் இந்த கடற்கரையும் முக்கியமானது. இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் இது முக்கிய பங்கினை வகிக்கின்றது. தன்னகத்தே தனிச்சிறப்புகளை கொண்டு விளங்கும் பாசிக்குடா கடற்கரையானது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அச்சமின்றி நீராடுவதற்கும் விளையாடுவதற்கும் உகந்த ஆழமற்ற நீண்ட பாதுகாப்பான அழகிய கடற்கரையாக காணப்படுவதாக இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இக்கடற்கரையினை அடையாளம் கண்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். So I'm Rebecca. I'm from the UK. I'm from Spain. I'm Elena. I'm from Romania. Hello, I'm Michael Reedy from Australia. I'm Barbara from Germany. I'm from Belarus. We are from Romania. I'm currently living it up in Sri Lanka on the beautiful beach on the east coast in Passakuda. I'm just staying at the Calm Resort in Passakuda at the moment. Absolutely beautiful pool, absolutely gorgeous sandy beach. And the sun is coming out right now as well. இலங்கையின் சுற்றுலாத்துறைக்கு அதிகம் பங்களிப்பு செய்யும் இடமாகவும் இலங்கை மக்கள் எதிர்கொண்ட பாரிய சமூக பொருளாதார பின்னடைவில் இருந்து மீள்வதற்கும் நாட்டை கட்டியெழுப்புவதற்குமான எமது நாட்டு அரசு
அரசாங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளின் வெற்றிக்கு அதிகளவான பங்களிப்பை வழங்கிய சுற்றுலாத்துறையாகவும் இது விளங்குகின்றது. And we're down here at the locals beach in Sri Lanka. The locals enjoy it. It's a beautiful beach here. It's a beautiful country. Look after it. Beautiful people, very good food, and all the places are very, very safe. It's a very safe country, beautiful beaches, wildness. We love the wildness. We found a beautiful country with very welcome people here. They are very friendly, and we felt really welcome here, and we enjoyed a lot this coast and the weather also, and we had a really nice time here. Sri Lankan food is different. It's very nice, but it's different with Mediterranean food. But it's good. It's good. An absolutely beautiful country. பாசிக்குடா சுற்றுலா வலயத்தில் 12 நட்சத்திர விடுதிகளும் 40க்கும் மேற்பட்ட விருந்தினர் இல்லங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. I go to Dambulla, Tigirilla, Nila Valley, Trincomalee, Calcutta, Ella, Nueva Tisamba, Jarama, and around the country. Enjoy. Sri Lanka is super. I'm having the best time ever. Definitely we will come back next time. For sure, we come back in the future. இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை மேலும் கடந்த ஆண்டுகளை விட அதிகரித்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது. இவ்வருடம் ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரை 6,35,784 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்திருந்தனர். இவர்களில் பெரும்பாலானோர் பாசிக்குடா கடற்கரையினை நாடி வருவதனை அவதானிக்க முடிகின்றது.